கிரிப்டோ பிட்காயின் அண்ட் ஃபாரெக்ஸ் கோல்டு இது ரெண்டுமே ரொம்ப நாளாக ஒரே இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் அதிகமான மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னைக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது தை திருநாளை முன்னிட்டு February 14 அன்னைக்கு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பிட்காயின். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. இதோட கரண்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளைக்கான இடம் தான், செல்லர் இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ இமீடியட்டா இதோட டார்கெட் அப்படிங்கிறது கீழே 92,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான அதிகமான சான்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது செல் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே நம்ம செல் பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படிங்கிறது 93,420க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் நம்ம செல்லராக இருக்கலாம். இமீடியட்டாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 92,200 223 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் பையராக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. பட் இந்த இடத்த கொஞ்சம் பைக்கான இடங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு அதாவது பை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 96,115 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பையராக இருக்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம பை அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதா இதோட ஓவரால் வியூவாக இருக்குது. ஸோ ஈவன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனாலுமே செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். அப் டு 94,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்துட்டு செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ செல்லராக மட்டுமே இருக்கலாம். ஸோ ஒரு பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி பை அப்படிங்கிறது அபோவ் 94,225க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ஜோனை நம்ம அவாய்ட் பண்ணுறது கூட ஒரு நல்ல டெசிஷன்ஸ் தான். சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு ரிஸ்கி பை எடுக்கிறவங்க எடுக்கலாம். அப் டு 96,115 வரைக்கும் போகலாம். 96,115 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது தொடங்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAUSD கோல்டு ஸ்பாட். ஸ்பாட் கோல்டு பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 2665 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு பைக்கான இடம் தான். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2678 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இதுக்கான பொசிஷனல் வியூ என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். ஓவரால் பொசிஷனல் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் 2712 இதை நோக்கி போயிட்டுருக்கு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பையாக மாறும். சரி, சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2615 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் போயிட்டு இது 2547 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தர் பொசிஷனல் டைரக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அப்போ இன்ட்ராடேயில் கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கான இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2678 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 2648 பிரேக் பண்ணிடுச்சுன்னா பையை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ஷார்ட் எடுக்கலாம். செல் போனோன்னா இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2615 வரை போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் கோல்டன் பிட்காயினுக்கான ஃபர்தர் வியூ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.